ஒரு போர்டு எக்ஸாமுக்கு போகிற ஒரு பையன் ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருந்தான். சார் நான் ஸ்கூலுக்கு வரேன், படிக்கிறேன், வீட்டுக்கு போகிறேன், படிக்கிறேன், டியூஷன் போகிறேன், படிக்கிறேன், காலையில் எந்திரிக்கிறேன், படிக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியல சார், மார்க்கே வர மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாகவே போகுது சார் அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்டேன், அது எப்பட்றா அது படிக்கிற, அப்புறம் எப்பட்றா மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தலைவர், அது ரிப்பீட்டடாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் மார்க்கு மட்டும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அது எப்பட்றா படித்தும் மார்க் ஏற மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அதுக்கு தான் சார் நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னான். ரைட்டு, கரெக்டு தான், தெளிவாக தான் இருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் உட்காந்து பேசினேன். என்னால் பிடிக்கவே முடியல, என்ன தான்டா இவனுக்கு அப்படின்னு பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக நீ 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 இப்போ உனக்கு படித்தா உனக்கு மார்க் வருமோ வராதாடா அப்படின்னா வராது அப்படிங்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, அது தெரில, எனக்கு வராது, இது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ப்ராட் அண்ட் பெல் தியரி. அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவனால் முடியாது அப்படின்னு யோசிக்கிறான், அவ்வளோதான். அவனோட எமோஷ்னல் ஸ்டேட் என்னவாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு கலந்த பயம் கலந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டாக இருக்குது. அது அப்படியே என்ன பண்ண வைக்குது அப்படின்னா, அவனை வந்து லைக் ரிசல்ட் வராத மாதிரியே எடுத்துகிட்டு போக வைக்குது. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் பண்ணால் வேலை நடந்தால் எனக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு 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 பாசிட்டிவான ஒரு எமோஷ்னல் ஸ்டேட் இது. இந்த பாசிட்டிவான எமோஷ்னல் ஸ்டேட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ப்ராக்ரஸ் அவனால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பேசி நாங்கள் முடிவு பண்ணோம். இது வந்து லைக் படிக்கிற விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராட் அண்ட் பெல் தியரி வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களா, இல்லை ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷ்னல் ஃபியரை வச்சு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரச்சனை வந்து இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டு சிராஜ் அப்படிங்கிற கதை தான் இது. நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை மறந்துடுறோம். இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டு 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 ப்ரொஜெக்ஷன் எடுக்கும். ஒன்று ஓகேவா இல்லை நாட் ஓகேவா, ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஓகேவா அப்படிங்கிற ரெண்டு ப்ரொஜெக்ஷன் எடுக்கும். இதை வச்சு ஒரு ரிசர்ச் என்ன பண்ணாங்க, லைக் 2 குரூப் ஆஃப் பீப்புளை வந்து இன்டர்வியூக்கு அனுப்பிச்சாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன திங்க் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படின்னா, லைக் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு மொமெண்ட்டை திங்க் பண்ணி அவங்க குரூப்புக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னொரு குரூப் வந்து நீங்கள் ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொமெண்ட்டை திங்க் பண்ணி போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதேமாதிரி அவங்க பவர்லெஸ்ஸான மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி போனாங்க. உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும், யார் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னா, யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்களோ அந்த குரூப் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஜெயிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இங்கே என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அந்த அவுட்புட்டு தான் வரும்.